எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 107ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் அல்லேலூயா சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை ஒரு 4 முறை அந்த சொல்லப்படுகிறதை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதனுடைய 13வது வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய 19வது வசனத்தில் பாடப்பட்டிருக்கிறது. அதனுடைய 28வது வசனத்திலும் அந்த வார்த்தை பாடப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றார் பாருங்க, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சாரா? விடுவித்தார் என்று சொல்லி அங்கு பாடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில நெருக்கத்தின் மத்தியில ஒருவேளை நம்ம இன்னைக்கு கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒருவேளை ஜெபிக்கலாம், ஆண்டவரே அநேக இக்கட்டுகள் பாடுகளை நாங்கள் கடந்து வந்துட்டோம், ஆனாலும் இந்த நெருக்கத்தின் மத்தியிலே தானே நாங்கள் காணப்படுகிறோம் என்று சொல்லி ஒருவேளை நீங்க இன்னைக்கு சிந்தித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தம்முடைய பிள்ளைகளுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்த தெய்வம் இன்றைக்கு நம்மையும் விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க இக்கட்டுக்கு இன்னைக்கு ஆண்டவர் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு ஆண்டவர் ஒருபோதும் மறைந்திருப்பது இல்லை. அவர்களுடைய சத்தத்திற்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஒரு தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றார், ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நோக்கி கூப்பிடு சொல்றாரு. உன் ஆபத்துல உன் இக்கட்டான நேரத்துல என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 91 கடைசி கீழே வாசிக்கும் பொழுது சொல்வாரு, ஆபத்தில் நானோ அவனோடு அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். என்னை ஆண்டவர் சொல்றார், ஆபத்துள் மத்தியில நெருக்கத்தின் மத்தியில இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உங்களுடைய இக்கட்டான நிலைமைகளிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை 2 முறை அல்ல, இங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. 4 முறை இந்த சங்கீதத்துல திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. அந்த சூழ்நிலைகளின் நடுவில் இருந்து ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களை கர்த்தர் விடுவித்தாரே. ஆனால் இன்றைக்கும் நம்மை விடுவிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு விரோதமான இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க போதுமானவராயிருக்கிறார். சொல்றார், அவர் நம்மை கரம் தூக்கி எடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலைகள் நடுவில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்றத குறித்து நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அதில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். எந்த நிலைமையில இருந்து இப்ப கூப்பிடுறாங்க? அலைந்து திரிகிற அனுபவம். தாங்கள் போய் சேர வேண்டியதான அந்த தங்களுடைய தேசத்திற்கு போய் சேர முடியாம அலைந்து திரிகிற அனுபவம். நன்மைகளை பார்க்க முடியாம அலைந்து திரிகிற அனுபவத்துல அவர்கள் காணப்படுகிறாங்க. அது மட்டும் இல்ல, சொல்றாங்க, பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்து போன நிலைமையில அவர்கள் அலைந்து திரிந்த நேரத்துல தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணி அவர்களை நடத்தி கொண்டு வருகிறதான நேரத்தில் அவர்கள் வனாந்தரத்தில் ஹல்லேலூயா அலைகிற ஒரு அனுபவம் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் அவர்களை கைவிடாதபடிக்கு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னதான
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களை சுதந்தரிக்க பண்ணினாரே. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்றார், அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான நித்திய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது வரையிலும் அவர் நம்மை கைவிடாதிருப்பார். நீங்க வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் சொல்லிட்டு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களுக்கு செம்மையான வழியிலே நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்றீங்களா, நான் வனாந்தரத்துல இருக்கிறேன் பாஸ்டர், வனாந்தரமான நிலைமையில இருக்கிறேன், அலைந்து திரிகிற ஆகாரை போல அலைந்து திரிகிற ஒரு அனுபவத்துல இருக்கிறேன், எந்த நன்மையை பார்க்க முடியல, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் என்னால சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை, ஒரு வனாந்தரத்தின் நிலைமையை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலைமை, ஒரு அவாந்தர வெளியை போல ஒரு அனுபவத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்துல ஒரு மேய்ச்சலை கர்த்தர் கொடுப்பார். வனாந்தரத்துல வழி அறியாமல் என்ன செய்யணும், எங்க போகணும் என்பது எப்படி போகணும் தெரியாம நிற்கிறதான பாதை இல்லாத வனாந்தரத்தின் நிலைமையிலும் ஆண்டவர் சொல்றார், கரம் பிடித்து செவ்வையான வழியில நடத்தி போய் சேர வேண்டிய இடம் வரையிலும் பத்திரமாய் நம்மை கரம் பிடித்து கொண்டு சேர்ப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது சொல்றார் பாருங்க, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த பொழுது அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல அவர்களை செவ்வையாய் கரம் பிடித்து கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தது நிமித்தமாக அவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் கர்த்தருடைய ஹல்லேலூயா நாமத்தினாலே அவர் மனுபுத்திரருக்கு செய்கிறதான அதிசயங்களை நினைத்து ஆண்டவரை அவர்கள் துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ முதலாவது அவர்கள் பசித்த நிலைமை, ஹல்லேலூயா, நன்மையினால் ஆண்டவர் நிரப்பி சேர வேண்டிய இடத்திலே பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் அவர்களுக்கு இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறார் என்பதை நாம் வேதத்திலே நாம் தியானிப்போமே. ஆனால் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல்ல அல்லேலூயா அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாம பசித்த நிலைமையில தாகத்தோடு இருக்கிற நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு, அவர்கள் தாபரிக்க வேண்டிய ஊருக்கு அவர்களை செம்மையாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார், நன்மையினால் நிரப்புகிறார். அதனால கர்த்தரை துதிக்கிறார்கள். இன்னும் நாள்பட போகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அல்லல் தட்டி அசட்டை பண்ணுகிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிற சூழ்நிலை கடந்து வருகிறது. அதன் நிமித்தமாய் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வேதனை வருகிறது. பாருங்க, கீழே சொல்றாரு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமான கானான் தேசத்திலே கொண்டு போய் அவர்களை சுதந்தரிக்க பண்ணினது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள், இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள், இந்த வசனங்கள் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. அவைகளை உன் வீட்டினுடைய நிலைக்கால்கள் வாசல்களை எழுது, அவைகளை உன் கைகளிலே நீ கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நீ போதிப்பாயாக அப்படி சொல்லி
அவர்களை ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற நேரத்தில் இவர்களுடைய இறுதியை நீங்க நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் இவர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பை செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? விட்டுருவார், அப்படியே விட்டுருவார். அல்லேலூயா. அவர்கள் சத்துருக்களில் கைகளில் அகப்பட்டு வேதனைப்பட்டு நெருக்கப்படும் பொழுது மீண்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய் இரட்சகனை அனுப்புவார், எழுப்புவார். இங்க நம்ம அதே போல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்றாங்க? வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வெறுப்பாய் மாறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசும் பொழுது இப்படி சொல்வார், நான் அவர்களோடு அல்லேலூயா நான் பேசி நான் எச்சரிப்பேன், என் வார்த்தை அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு சொல்லுவார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை அல்லல் தட்டுறோமா, அசட்டை பண்றோமா? சிந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல மணி நேரம் சில நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற அனுபவங்கள், தியானிக்கிற அனுபவங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 1ஆம் சங்கீதத்துல அதனுடைய 3வது வசனத்துல 2வது வசனத்துல சொல்றார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற, கர்த்தருடைய வேதத்துல அல்லேலூயா தியானமா இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள், அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதம் அல்லேலூயா அசட்டை பண்ணப்படுகிற நிலைமை, கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிந்தையா இருக்கிறது. ஆண்டவர் வேதனையா சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது. வாசிக்கிறதுக்கு சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எப்படி நீங்க பைபிள்லாம் வாசிப்பீங்களா, ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டோன்னு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், ஆனா அந்த வேதத்தை வாசிக்கிறது மட்டும் நமக்கு கொஞ்சம். அல்லேலூயா. வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோடனே தூக்கம் வந்துடும் பாஸ்டர், அதனால நான் பைபிள்லாம் ரொம்ப படிக்கிறது. அல்லேலூயா. நீதி சாலமோன் ஞானி இப்படி சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வாசிக்காம தியானிக்காம பல மணி நேரம் நான் ஜெபம் சொல்றீங்களா? வேதத்தில் ஆண்டவர் சொல்றார், அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற அனுபவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. கர்த்தருடைய வார்த்தைகளுடைய எழுத்தின் உறுப்புகள் ஒன்றுமே மாறி போவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனை அசட்டை பண்றாங்க. அதன் மூலமாய் கர்த்தர் அவர்களை விட்டு விடுகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப. அல்லேலூயா. எதனால? இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், ஏன் ஆண்டவரே இந்த மரண இருளின் அனுபவத்துல என்ன நடத்துறீங்க, ஏன் இந்த கட்டப்பட்ட நிலைமை? காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிற அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையை அல்லல் தட்டுற அனுபவம், கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? உற்சாகமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சொல்றாங்க பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அல்லேலூயா அசட்டை பண்ணி அதற்கு விரோதமாய் கலகம் பண்ணி கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவர்கள் விரோதமாய் காணப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, மரண அல்லேலூயா பாருங்க, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் அவர்கள் விழுந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தை அல்லல் தட்டுறோமா? அல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றோமா? பலிபீடத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா நினைச்சு பேசிட்டு போறோமா? இன்னைக்கு சிந்திக்கணும். இது ஏன் ஆண்டவர் சொல்ல வைக்கிறான்னு தெரியல. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. தெளிவா வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையை அல்லல் தட்டுறோமா? யோசிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை கொண்டு வந்துரும். அல்லேலூயா. இருளின் அனுபவத்துல வைக்கிறதுக்கு நேரா மாறிடும். இன்னைக்கு சில சபையில அல்லேலூயா நாங்க வெளியே போறதுனால தெரியும், சில சபைகளில கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண முடியாது. போதகர் எழும்பி பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி உட்கார்ந்து பேசுவாங்க. அல்லேலூயா. வெளியே போனோடனே ஒரு கமிட்டி கூடும், இன்னைக்கு என்ன பிரசங்கமா பண்ணாரு, அல்லேலூயா, இன்னைக்கு என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி விரோதமாய் அதை அல்லல் தட்டி அசட்டை பண்ணுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு தயவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வறுமையானால் அதுல நமக்கு பிரயோஜனமானவைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிலது நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கும், அதை விட்டுறணும். அது வேற ஏதோ ஒரு மனிதருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் அதை மாற பண்ணுவார். ஆண்டவர் சும்மா வெறுமையான்னு பேச மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசித்து அப்படி வேதத்தை ஏதோ அப்படி கடமைக்கா வாசித்து விடுற அனுபவம் இல்ல, உட்கார்ந்து தியானிக்கணும். அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும். அல்லேலூயா. ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம் சாத்தானை எதிர்த்து ஜெயம் எடுப்பதற்கு நமக்கு ஒரு பட்டயமாய் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டு ஒரு மைதானத்துல அந்த கன்வென்ஷன் முதல் நாள் கூட்டத்துல பிரசங்கத்தை பண்ணினாராம். பண்ணி முடித்து எந்த ஒரு கிரியையும் தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியாதபடியினால் அவர் தன்னுடைய அறையில ஆராதனை முடித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர்ட்ட கேட்டாராம், என்ன ஆண்டவரே, இன்னைக்கு மைதானத்துல உம்முடைய அசைவாடுதலை பார்க்க முடியல, உம்முடைய கரத்தின் கிரியைகளை பார்க்க முடியல, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவரை பார்த்து ஒரு கருத்த உருவம் போன்ற ஒரு பொல்லாத பிசாசு எழும்பி வந்ததாம். அல்லேலூயா. உடனே இவர் சற்று திகைத்து போனார். என்ன ஆண்டவரே செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி திகைத்த உடனே ஆவியானவர் உடனடியாக பேசினாராம், உனக்கு தெரிந்த வார்த்தைகள் வசனங்களை சொல்லி நீ அறிக்கை பண்ணி கொண்டிரு அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் தனக்கு தெரிந்த வசனங்களை எல்லாம் அவர் அறிக்கை பண்ணி சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த பிசாசு முன்னோக்கி வந்த பிசாசு நின்று அப்படியே பின்னாடி போயிட்டே சொல்லிச்சான், ஆளலி இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு என்னால உன்னை எதையும் செய்ய முடியல, ஆனா நிச்சயமா நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போய்விட்டதாம். அடுத்த நாள் அந்த சுவிசேஷ கூட்டத்துல அந்த மைதானம் முழுவதிலும் கர்த்தருடைய கிரியைகளும் அற்புதங்களும் அடையாளங்களையும் கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். அநேகர் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த மைதானத்தின் நடுவிலே கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப வசனம் நமக்குள்ள இருந்தா அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசுவார். ஒரு நெருக்கம் வந்தவுடன் ஆண்டவர் சொல்லுவார், வார்த்தையை கொண்டு நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு இக்கட்டு வரும் பொழுது சொல்லுவாரு, அல்லேலூயா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. வசனத்தை தியானிக்கணும், உட்கார்ந்து படிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அந்த அனுபவம் இருக்குமே ஆனால் வேதத்துல யோசுவாவோடு சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. அப்பொழுது உன் காரியங்களை நீ என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அல்லல் தட்டுற அனுபவம் நமக்குள்ள இருக்குமானா இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சிந்தை வரணும், ஆண்டவரே கர்த்தருடைய வசனம் என் இருதயத்துக்குள்ள பரிபூரணமாய் நிரம்பி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொலேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படி சொல்றார், கிறிஸ்துவின் வசனம் அல்லேலூயா சகல பரிபூரணத்தினாலும் உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர்கள் வசனத்தை அல்லல் தட்டி அதற்கு விரோதமாய் அல்லேலூயா அவர்கள் கலகம் பண்ணி கர்த்தருடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளி விட்டதினாலே, அவர்கள் அசட்டை பண்ணினதினாலே
அவர்கள் மரண இருளின் அனுபவங்கள் கட்டுண்ட நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையில உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கீழே சொல்றார் பாருங்க, 14வது வசனம், அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நல்ல கையை தட்டி தான் ஒரு ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்தி இருக்கலாமே. நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண இருளின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவாராக. மரண இருளின் அனுபவங்களிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெளிப்பட பண்ணுவாராக. அவர்களை கட்டி இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காலையிலே ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனாலும் சிலருடைய கண்ணெல்லாம் நல்ல தூக்கத்தில் இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் விழிப்பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இரண்டாவதாக அவர்கள் மரண இருளின் அந்த 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 அதிகாரத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் வெளிப்பட பண்ணி கட்டுகளை அறுத்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். மூன்றாவதாக நான் வாசிக்கும் பொழுது அதனுடைய 19வது வசனத்துல சொல்றார், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்க வாசிப்பீங்களா, எந்த நிலைமையிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தமும் சமீபிக்கிறார்கள். அவர்கள் ஹல்லேலூயா பாவம் பலத்து போனதுனால அவர்கள் ஹல்லேலூயா ஆண்டவர் அவர்களை ஒடுங்கி போகிறதக்கதாய் அவர்களை விட்டு விடுகிறார். அல்லேலூயா. அவர்கள் பலவீனப்படுறாங்க, நோய்வாய்ப்பட்டவர்களாய் அவர்களுடைய சரீரம் பலவீனப்பட்ட நிலைமைக்குள் மாறுகிறது. அந்த நேரத்தில் அது கீழே சொல்ற பாருங்க, அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தமும் சமீபிக்கிறார்கள். சொல்றார் பாருங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சொல்றாங்க சகல போஜனத்தையும் என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் ராஜ போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தங்களை என்ன செஞ்சாங்க, காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. இஷ்டம் போல இன்னைக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு இருதயத்துல ஆவிக்குரியவர்கள் கூட சிந்தித்து மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இவன் சொல்றார், இவங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் அவர்கள் பலவீனப்படுகிறார்கள். வேதத்துல நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அல்லேலூயா, நீங்க எரேமியா 30ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார், சத்துரு வெட்டும் வண்ணம் உன் பாவம் பலத்து போனது நிமித்தமும் உன் அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் சத்துரு தண்டிக்கிற வண்ணமாக நான் உன்னை தண்டித்தேன். சத்துரு வெட்டும் வண்ணமாக நான் உன்னை தண்டித்தேன். அல்லேலூயா. நானே உன்னை காயப்படுத்தினேன், உன் காயங்களை ஆற்றும்படி உனக்காய் ஏற்படுவார் ஒருவரும் இல்லை. நீங்க ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீர்களே ஆனால் உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியில மரண வாசல்களுக்கு நெருங்கத்தக்காக அவர்களுடைய சூழ்நிலை கடந்து போகிறது. அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல உற்சாகமா சொல்லுங்களேன். ஆண்டவர் அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய பலவீனத்தை மாற்றி அவர்களுக்கு அற்புதம் செய்தார். ஒருவேளை இன்னைக்கு பலவீனத்தில் இருக்கிறீங்களா? அல்லேலூயா.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாவத்தினால அக்கிரமத்தினாலே பலவீனப்பட்ட நிலைமையில காணப்படுறீங்களா? இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பலவீனங்களை இன்னைக்கு கர்த்தர் மாற பண்ணுவார். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். அவர் வசனத்தை அனுப்பி நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, மரண வாசலுக்கு நேராய் போகிற ஆலலிய ஜனத்தை அவர்களை அழிவுக்கு தப்புவித்து விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகல வியாதியும் உங்களை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா கூட சொல்லிருங்களேன். ஆமா, சகல வியாதியும் கர்த்தர் நம்மை விட்டு விலக்குவார். நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவாராக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உற்சாகமா இருக்கிறீங்களா? நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் சுருக்கமா அப்படி வேகமா சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. பாருங்க, அதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவரை பாடுறாங்க. அப்புறம் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 23வது வசனம், கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறாங்க. ஆண்டவர் நன்மையை கொடுத்து அவர்களுடைய கையின் கிரியைகளில் ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவனுடைய கரத்தின் கிரியைகளை என்ன செய்யறாங்க? அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. கீழே சொல்லப்பட்டு அவர் கட்டளையிட பெரும் காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா கஷ்டத்துல இருப்பாங்க. ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என் பிள்ளை கண்ணீரோடு என் பாதத்துல வந்து என்னை நோக்கி கூப்பிடுதேன்னு சொல்லி இறங்கி ஒரு அற்புதம் செய்வார். ஆனா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அவங்கள சர்ச்சுக்குள்ள பார்க்கவே முடியாது. கர்த்தர் ஆராதிக்கிற அனுபவத்தை பார்க்க முடியாது. ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுவாங்க. சிலரை பார்த்து சில நேரத்தில் நான் கேட்பேன், என்னப்பா நீ இன்னைக்கு ஆலயத்துக்கு வரலையே, இன்னைக்கு பரிசுத்த ஆராதனை நீங்க விட்டுட்டீங்களே, ஏன் வரல? அது சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு வேலை ஜாஸ்தி இருந்துச்சு பாஸ்டர், அதனால. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்றார், சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிட மனதா இருக்கிறீர்களோ? அல்லேலூயா. யோசிக்கணும். ஆண்டவர் உயர்த்தும் பொழுது ஒரு நாளும் அந்த நன்மையை நன்றியை மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் இருந்து ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் நம்முடைய கரத்துல கொடுத்த நன்மையை முக்கியப்படுத்தி ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும் பொழுது சமாதானம் இழந்து போகிற சூழ்நிலைகள் கடந்து வரும். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நேரத்துல கூப்பிடுறாங்க, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கீழே சொல்றார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கொந்தளிக்கிற சூழ்நிலைகள், கொந்தளிக்கிற அனுபவங்களை இன்றைக்கு மாற்றி ஒரு அமைதலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கீழே சொல்ற, அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை என்ன செய்யறாங்க? துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருவேளை கொந்தளிப்பின் அனுபவத்துல அல்லேலூயா சூழ்நிலைகள் எதிராக்கப்பட்ட நிலைமைகளை தடுமாறி கொண்டிருக்கிற நிலைமையில இருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கொந்தளிப்பையும் கர்த்தர் அமர்த்துவார். அல்லேலூயா. ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா ஒரு நம்பிக்கையோடு சொல்றீங்க, என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் என்னை இக்கட்டுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார்? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா.
நம்ம எல்லாம் அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை ஆண்டவர் சுவையாய் நிரப்புகிறார், சுவையாய் நடத்துகிறார், அவர்களை சுவையாய் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அதன் மூலமாய் ஒரு அமைதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து தாங்கள் நாடின துறைமுகத்திலே ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறவராயிருக்கிறார். எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு என் ஆண்டவர் பதில் கொடுப்பார், என் ஆண்டவர் பதில் கொடுப்பார். கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு என் ஆண்டவர் மறைந்திருப்பதில்லை. கூப்பிடுங்க பார்க்கலாம். அன்றைக்கு பர்திமே என்கிற குருடன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பித்த பொழுது, ஹல்லேலூயா, அவனுடைய சத்தத்தை கேட்டு என் ஆண்டவர் நின்று, ஹல்லேலூயா, அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினாரே. ஆனால் இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை தம்முடைய பிள்ளைகளுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர் விடுதலையாக்குவாராக. கர்த்தர் ஹல்லேலூயா சூழப்பாளையம் இறங்கி தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவாராக. மரண இருளின் அதிகாரத்தில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவாராக. ஓ ரமதரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி எல்லாம் ஜெபத்தோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவார் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவார் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவாராக. இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. இன்றைக்கு ஹல்லேலூயா. ஓ, தம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குவாராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தங்கள் ஆபத்தில் தங்கள் இக்கட்டில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். கடந்த ஒரு வாரமாக நாம் ஆண்டவரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். துதிக்கிற இடத்துல கர்த்தர் வருவார், அற்புதங்களை செய்வார். பல இக்கட்டுகள்
வெளியே சிரிக்கிறோம், உள்ளே அழுகிறோம். பல நெருக்கங்கள், பல வேதனைகள், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் அறிகிற ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அமைதல் உண்டாகிறது. ஆமென். கடந்து வந்த எல்லா கொந்தளிப்பும் பாரங்களையும் கர்த்தர் மாற்றி ஒரு அமைதலை இன்றைக்கு கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வசனத்தை அனுப்பி அவர் ஜனங்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறவர். இந்த வசனத்தின் மூலமாய் கட்டை உடைச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆத்மா தொய்ந்து போன நிலைமையிலிருந்து, பல இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் வருவதில்லை. வெறுமையாய் ஆண்டவர் வசனத்தை அனுப்ப மாட்டார். அவர் வசனத்தை அனுப்பிவிட்டால் அற்புதம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா கொந்தளிப்பையும் அவர் மாற்றி, குடும்பங்களில் இருக்கிற எல்லா கோணலைகளையும் அவர் செவ்வையாக்கி, இருளை வெளிச்சமாக்கி அவர் கைவிட மாட்டார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் அதிகமாய் ஆண்டவரை துதிப்போம். இன்னும் கர்த்தருக்காய் நிற்போம். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. பூர்ணமாய் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தாகத்தோடு கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதியும். இப்படி வசனத்தை கேட்டு தங்கள் இல்லங்களை கடந்து போகிறார்கள். இவர் உம்முடைய சமூகத்தில் வந்து இவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறேன்? 107 சங்கீதத்தில் மூலமாய் கர்த்தர் பேசியிருக்கிறேன். தங்கள் ஆபத்தில், தங்கள் இக்கட்டுகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவனை விடுதலையாக்கினீர் என்று சொல்லியிருக்கிறீர். கொந்தளிப்பை அமர்த்தினீர், அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லியிருக்கிறீர். அதுபோல் யார் யார் எந்த கொந்தளிப்பில் இருந்தாலும், யார் யார் எந்த இக்கட்டில் இருந்தாலும் விடுதலையாக்கும். ஒருவேளை வியாதிகள் வாட்டி கொண்டிருக்கலாம், ஒருவேளை கடன் பாரங்கள் வாட்டி கொண்டிருக்கலாம், ஒருவேளை மற்றும் பல போராட்டங்கள் வழியாய் கடந்து போகலாம். எந்த இக்கட்டில் போனாலும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் கொந்தளிப்பு அமரட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்ணி தரிக்கட்டும். சாத்தானுடைய தந்திர கிரியைகள் அழியட்டும். வர வேண்டிய நன்மைகளை தடை செய்கிற அந்த கட்டுகள் விலகட்டும். குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் எழும்பட்டும். ஒரு வாரமாக தெய்வ பிள்ளைகள் அநேகர் அந்த ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவரே, அதற்குரிய பலனை நீர் அவர்களுக்கு கொடும். குடும்பங்களில் ஒரு மாற்றம், ஒரு விடுதலை உண்டாயிருப்பதை காண கிருபை செய். என்ன நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை இந்த இடத்துல தந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். செபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற எல்லாரையும் காத்துக்கொள்ளும். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே.